அதிகாரம் 16. இந்த அதிகாரம் முழுவதும் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஆட்சி மாற்றங்களும் உண்டாயிற்று. கர்த்தருடைய தீர்க்கதரிசி முன்னறிவித்த பிரகாரம் பாஷாவின் குடும்பத்தார் அழிந்து போகிறார்கள். பாஷாவின் குடும்பத்தார் இஸ்ரவேல் தேசத்தில் 26 வருஷங்கள் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்கள். பாஷாவின் இராணுவ தலைவர்களில் ஒருவனாகிய சிம்ரி என்பவன் பாஷாவின் குமாரனாகிய ஏலா என்பவனை வெட்டி கொன்று போடுகிறான். சிம்ரி 7 நாள் மாத்திரமே ராஜாவாய் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிகிறார்கள். பாதி ஜனங்கள் திம்னியையும் மீதி ஜனங்கள் உம்ரியையும் பின்பற்றுகிறார்கள். உம்ரியின் ராஜ்யபாரம் பலக்கிறது. ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறான். எரிகோ பட்டணம் மறுபடியும் கட்டப்படுகிறது. இக்காலத்தில் யூதா தேசம் அமைதியாயிருக்கிறது. அங்கே சகலமும் நன்றாயிருக்கிறது.